வணக்கம் மக்களே, வேலை நடக்குது தோட்டத்தில். நான் போய் காஃபி பழம் எடுத்துட்டு இன்னைக்கு எப்படி காஃபி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் காஃபி பொடி சூப்பராக வந்திருக்குது. எத்தனை நாள் இருக்குது இந்த வேலை? ஃபுல்லாக நேற்று வேலை நடந்துச்சுல பாருங்க, நிறைய பேக் போட்டு ரெடியாக இருக்குது. இன்னும் கூட வேலை நடக்குது. இங்கே பாருங்க, மாட்டு சாணி பேக்ல ஃபுல்லாக அரைச்சி அந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வண்டியில் வந்திருக்குது. இங்கே பாருங்க, அதை நல்ல உரம். பாருங்க, பழத்தை எடுக்கலாம். நல்லா சிகப்பாக இருக்கிற பழத்தை தான் எடுக்கலாம். அப்போ பழுத்ததுக்கு தான் நமக்கு வந்து காஃபி பழம் எடுக்க போன இடத்துல உக்ரச பழமும் இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டுட்டேன். இடத்துல இன்னும் கொஞ்சம் பழம் இருக்குது. நான் காஃபி பழம் எடுக்க வந்தேன், இங்கே பழம் இருக்குது. இது கொஞ்சம் முடிய காலம் வந்துருச்சு. இதை வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா கசக்கிட்டு தான் சாப்பிடணும். நல்லா கசக்கிட்டு சாப்பிட்டு காட்டுறேன். நல்லா இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இது நாட்டுப்பழம், நல்லாயிருக்கு. அந்த கல்லில் போய் நிற்கிறேன் பாருங்க. பாருங்க, எங்க வந்து நிற்கிறேன், உருண்டு கீழே வந்தேன்னா அவ்வளோதான். இடிக்கணும். பழத்தை இதில் போட்டு காஃபி பழத்தை இடிக்கிறேன். இப்போ எல்லாம் எடுத்துட்டேன், இடித்து காஃபி கொட்டைலாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை வெயிலில் காய போட்டு இதுக்குள்ளே ஒரு தோல் இருக்குது மேலே, அதை உடச்சி எடுத்து உள்ளே இருக்கிறது தான் காஃபி கொட்டை. அதை தான் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணணும். காஃபி கொட்டை ரெடி. வெயிலில் காய வைப்போம், காஞ்சதுக்கப்புறம் இடிக்கணும். பழம் இது வந்து இடிச்சிட்டு அன்னைக்கு சுத்தம் பண்ணோம்ல, அது மாதிரி செஞ்சுட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து காய வைக்கும் போது இந்த தோல் வரும், இதை எடுத்துடணும். இப்போ இதை போட்டு வறுக்க போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். காஃபி வாசனை வருது லைட்டாக, இது வறுக்க வறுக்க. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும், பவுடர் பண்ணணும். இப்போ பவுடர் பண்ண போகிறேன். மிக்சி ஜாரில் போட்டு
நல்லா கமகமன்னு வாசனை அடிக்குது உண்மையாவே. இது உங்களுக்காக கொஞ்சமா நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நிறைய பழம் இருக்குது செடியில், அதை எடுத்து காஃபி போடு. நல்லா ஃபில்டர் காஃபி குடிக்கலாம், சூப்பராக இருக்குது. முதல் வாட்டி என் கையால் காஃபியை பறித்து செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. நிறைய இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல வாசனை கமகமன். நம்மளே பறித்து நம்மளே காய வச்சு முதல் வாட்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காஃபி தூள் சூப்பராக இருக்குது, எந்த கலப்படமும் இல்லை, நேச்சுரலாக பியூராக இருக்குது.